மேபி ஓகே, நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் பிசினஸ் ஓனரா இருக்கீங்க. உங்களோட கிளைண்ட்ஸ் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க, இல்ல உங்களோட கொலீக்ஸ் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ரைட், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க. உங்களோட சேலரி டபுள் எக்ஸ் ஆகல, நீங்க லீடரிஸ்டிக்கா இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்க பவுண்டரி செட் பண்ணாதது, நோ சொல்லாதது அப்படிங்கிறது தான். ஸோ நான் கேஜே, நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் பிசினஸ் ஓனர்ஸுக்கு எப்படி பவுண்டரி செட் பண்றது, எப்படி நோ சொல்றது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு, அசர்டிவ் கம்யூனிகேஷனுக்கு கிளைண்ட்ஸ் கிட்டையும் இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கிட்டையும் அப்படிங்கிறத நான் தைரியமா எப்படி சொல்லலாம் வித்தவுட் சேயிங் சாரி அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். முக்கியமா இன்ட்ரோவர்ட்ஸுக்கு ரைட். ஸோ அதுல நம்பர் ஒன், நான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயமும் சரி, இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலோ பிசினஸ் ஓனர்ஸோ ஃபேஸ் பண்ற விஷயமும் சரி, என்னன்னா கிளைண்ட் ஸ்டார்டிங்ல ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க, பட் போக போக ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் த ரீசன் விச் இஸ் நாட் சேயிங் நோ. அவ்வளவுதான், சிம்பிள். அதாவது நோ அப்படிங்கிறது இல்லைங்க, நோங்க நான் பேச மாட்டேன் அப்படி அப்படிங்கிறது நோ கிடையாது. நோ இன் த சென்ஸ், லெட்ஸ் சே இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 8 o'clock இருந்து ஒரு 9 o'clock நீங்க பெட்ல போய் தூங்கிடுவீங்க. பட் ஆனா கிளைண்ட் கால் பண்றாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக, ஐயோ அவங்க என்னோட கிளைண்ட் அப்படிங்கிற ஒரு பயத்தினால, ஒரு ஆன்சைட்டினால நான் பேசியே ஆகணும், இல்லைன்னா அவங்க கோச்சிப்பாங்க, இல்லைன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைன்னா என்ன ரொம்ப தப்பா நினைச்சிருவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு லேக் மென்டாலிட்டியில நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ரீசன் என்ன? யூ டோன்ட் வேல்யூ யோர் செல்ஃப். யூ வேல்யூவிங் மணி மோர் தேன் யூ, ரைட்? மோர் தேன் யுவர் ஸ்லீப், மோர் தேன் யுவர் ஹெல்த். அப்படிங்கும்போது கண்டிப்பா பீப்புள் உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்? மேபி நீங்க அந்த காலை பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஃப்ரேஸை நான் சொல்றேன், இந்த ஃப்ரேஸை நீங்க வந்து ப்ராப்பரா அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க, இந்த ஸ்கிரிப்டை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்? ஆக்சுவலி இது வந்து என்னோட தூங்குற டைம், ஸோ அதனால நான் ஃபோன் பிக் பண்ணல. பட் மார்னிங் ஃபர்ஸ்ட் எந்திரிச்ச உடனே நான் உங்களுக்கு கால் பண்றேன். இதுல என்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட பவுண்டரிஸை செட் பண்ணிட்டீங்க, பிகாஸ் இது என்னோட தூங்குற டைம் நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க. ரெண்டாவது, நான் மார்னிங் எந்திரிச்ச உடனே பண்றேன்னு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயத்த நீங்க பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு ஓகே ஃபைன் அப்படிங்கிற சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களா தான் இருப்பாங்களே தவிர, இல்ல நான் சுச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், ஐயா நீ எப்படி தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தா அவங்க லாங் லாஸ்டிங்கா சஸ்டைனபிளா உங்ககிட்ட கிளைண்டா இருக்க மாட்டாங்க, ரைட்? இன்ஃபேக்ட் என்னோட கிளைண்ட் ஒருத்தர், நானும் அவரு இன்ன வரைக்கும் ஒரு 7 to 8 months டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? மேபி அவர் திரும்பியுமே கோச்சிங் எடுத்துக்கிட்டாருன்னா இன்னும் அடுத்து ஒரு 4 months டிராவல் பண்ண தான் போறோம். இந்த அளவுக்கு குவாலிட்டியான பீப்புள் எப்படி எனக்கு ஒரு கிளைண்டா வந்தாங்க அப்படின்னா, ரீசன் என்னன்னா, நான் பவுண்டரிஸை செட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த பவுண்டரி செட் பண்ணல. எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுறது எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங் ஆயிடும், 9 to 5 ஜாப் பண்ண மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது வந்து எனக்கு ஃப்ரீடம் இருக்கணும் தான், ரைட்? ஸோ நான் அவர்கிட்ட ஒரு நாள் அவர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணாரு, நைட் ஒரு நான் தூங்க போறதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணாரு. நான் அந்த மெசேஜை பார்த்துட்டேன், ரிப்ளை பண்ணாம இருந்தா தப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ஃபோன் எடுத்து, பிரதர் நான் தூங்க போறேன், நான் மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே நான் உங்களுக்கு ஃப்ரீ ஆயிட்டு ரெஸ்பாண்ட் பண்றேன், நான் விட்டுருவேன். இன்ஃபேக்ட் மேபி நான் ஏதாவது வாய்ஸ் நோட் போட்டா கூட அவர் ப்ராப்பர் ரெஸ்பாண்ட் பண்ண முடியல அப்படின்னா அவரும் இதே மாதிரி எனக்கு கம்யூனிகேட் பண்ணிடுவார். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் சொன்ன ஸ்கிரிப்ட் வந்து பொலைட்டான வேலை சொல்றது, ரைட்? செகண்ட், ஸ்டாண்டர்ட் வேலை எப்படி நோ சொல்றது அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்டாண்டர்ட் வேலை நோ சொல்றது எப்படி அப்படின்னா, நான் உங்க மெசேஜை பார்த்துட்டேன், இல்லை நான் உங்களோட மெயிலை வந்து பார்த்துட்டேன், நான் ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், ஜஸ்ட் அப்டேட் பண்ணுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இது ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ். இது வந்து என்னோட ஸ்டாண்டர்ட் இப்படிதான். நான் இது தூங்க போற டைம், ஸோ அதனால நான் பார்த்துட்டேன், பட் நான் அப்புறமேட்டு உங்களுக்கு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்றேன் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டான ஒரு வேலை நீங்க வந்து கொடுக்கறது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட், மேபி ஒரு கிளைண்ட் இல்ல உங்களோட கோயிலுக்கு யாரோ ஒருத்தவங்க, ரைட்? உங்களோட மேனேஜர் யாரோ ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க, டிஸ்ரெஸ்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மெசேஜ், இந்த ஸ்கிரிப்டை நீங்க கன்வே பண்ணுங்க. பிகாஸ் என்னோட கிளைண்ட் என்ன சொன்னாருன்னா, நான் வந்து கார் டிரைவிங் போயிட்டு இருக்கேன், அங்க அந்த கார் டிரைவிங் சொல்லி கொடுக்குற ஒரு பர்சன் வந்து என்கிட்ட மணி கேட்டாரு, நான் ஃபர்ஸ்ட் டைம் மணி லெண்ட் பண்ணி தெரியாம கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு.
இதே மாதிரி நானுமே என்னோட லைஃப்ல வந்து நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். கிளைண்ட் கிட்ட செஷன் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேமெண்ட் கட்டிடுவாங்க, ஓகேவா, ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேமெண்ட் கட்டிடுவாங்க. தென் அதுக்கப்புறமேட்டு பேமெண்ட்டுக்கு வந்து நான் கேட்காம பரவாயில்ல நம்ம கிளைண்ட் தானே அப்புறமேட்டு பண்ணிக்கலாம், அப்புறமேட்டு இது பண்ணலாம், நான் அதை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிகாஸ் நான் ஒரு செஷன் கொடுக்குறேன், ஒரு 2 செஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 2 செஷன்ஸுக்கு ப்ராப்பரான மணி வாங்காம நான் பண்ணும்போது சம்டைம்ஸ் பீப்புள் வந்து ஏமாத்திடுவாங்க. சம்டைம்ஸ் ஏமாத்துவாங்க, ரைட்? அது வந்து ஒரு மனித இயல்பு, அதை நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல உஷாரா இருக்க வேண்டியது நம்ம தான். ஏமாறுறவனை விட ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் பெரிய முட்டாள் அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க பண்ண வேண்டிய விஷயமே இந்த இடத்துல என்ன அப்படின்னா, உங்களோட அந்த ஒரு ப்ராப்பர் பவுண்டரிஸை வந்து செட் பண்ணிருங்க. அதாவது ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து மணி லெண்ட் பண்றீங்க, திரும்பி வந்து ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்க, இல்ல மணி வந்து திரும்பி கொடுக்கல அப்படின்னா, நான் என்னோட கோர் வேல்யூஸ்ல ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மியூச்சுவலா இருந்தாதான் இந்த கான்ட்ராக்டோ இல்ல இந்த செஷனோ இல்ல இந்த ஒரு கோச்சிங்கோ இல்ல இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்போ நெக்ஸ்ட் நல்லா மூவ் ஆக முடியும். ஸோ நீங்க இதுல அலைன் ஆகல அப்படின்னா நம்ம இந்த இடத்துலயே இதை வந்து முடிச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து மணி பே பண்ணல, நான் இந்த மெசேஜ் தான் அனுப்புனேன், மியூச்சுவலி ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் ஸோ என்ன சொல்றது, எஸ், அண்ட் ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். பட் நீங்க இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க, ஐ மீன் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கும் போது இதுக்கப்புறமேட்டு இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ராப்பரா நான் இந்த மாதிரி அனுப்பிச்சிருவேன். யாராவது ஒருத்தர் என்கிட்ட டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணா கூட நான் ஃப்ராங்கா அவங்க மூஞ்சி முன்னாடி இந்த விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப பொலைட்டான வேலை சொல்லுவேன். நான் ரொம்ப ஹாஷா இங்க பாரு எனக்கு ரெஸ்பெக்ட் அப்படி நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ற விஷயம் எப்படி இருக்கும்னா, எனக்கு ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மியூச்சுவலா இருந்தாதான் ப்ராப்பரா இருக்கும். ஸோ நீங்க இதுல அலைன் ஆகுறீங்கன்னா ஓகே, இல்ல நான் வந்து அந்த ரெஸ்பெக்டுக்கு கொஞ்சம் இதுவா நான் வந்து ட்ரீட் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்கன்னா சாரி நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறத நான் டைரக்டா சொல்லிடுவேன். இதே மாதிரி ப்ராப்பர் டோன்ல நான் சொல்லுவேன். நான் வந்து டோன் ஐயாவும் சொல்ல மாட்டேன், டோன் லோவாகவும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி ப்ராப்பர் டோன்ல ப்ராப்பர் பிச்சில் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவேன் இந்த விஷயத்த. ஸோ இப்படி சொல்றதுனால பீப்புள் என்னன்னா சைக்காலஜிக்கலி பயந்துருவாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, மேபி யாராவது உங்களுக்கு புள்ளி பண்ணிட்டே இருக்காங்கன்னா நீங்க அந்த விஷயத்த ட்ரை பண்ணுங்க. புள்ளி பண்ணிட்டே இருக்கவங்க கிட்ட ஒரு 2-3 நாள் நீங்க அமைதியா இருக்கலாம். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துல போகுதும் போது இந்த ஸ்கிரிப்டை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பீப்புள் வில் லிட்ரலி ஹாவ் அ ஷாக். பிகாஸ் ஆஃப் அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் அப்படிதான் இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பெரிய ஆளுங்கிறதுக்காக மற்றவங்களை வந்து எப்படி வேணாலும் வந்து ட்ரீட் பண்ணலாம். பட் மேபி அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் ஒரு வார்த்தையை வந்து ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டாங்கன்னா தே வில் அஃப்ரைட் அண்ட் லூஸ், அவரோட பவர் லூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க டக்குன்னு கம்முன்னு ஆயிடுவாங்க. அந்த இடத்துல அவங்க கான்வர்சேஷனோ கம்யூனிகேஷனோ பில்ட் பண்ண மாட்டாங்க. இது நம்மளோட ஒரு அட்வான்டேஜ், ரைட்? அண்ட் ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் விச் இஸ் எஸ் நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் நீங்க என்ன சுச்சுவேஷன்ல எப்படி நோ சொல்லலாம். மேபி நான் ஃபர்ஸ்ட் 2 சுச்சுவேஷனை ப்ராப்பரா சொல்லிட்டேன். தேர்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது பார்க்கிங் டாக்ஸ் அனாலஜி அப்படிங்கிறது. எப்ப பார்த்தாலும் டாக்ஸ் ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கீங்க, அந்த டாக் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணனா அதை விட்டுட்டு போயிடும், ரைட்? பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, அது நீங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இல்ல அதை பார்த்து பயப்படுறீங்க, இல்ல அதை பார்த்து வந்து இப்படி குடுக்குடுன்னு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அது பின்னாடியே வரும், குலைக்க ஆரம்பிக்கும், எல்லாமே பண்ணும். இதே மாதிரிதான் ஒரு 50% ஆஃப் த பீப்புள் கூட. நீங்க ஒரு இடத்துல பயந்துட்டீங்கிறத நீங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து அவங்களோட அவங்க மேல கோவப்படுறீங்க அப்படின்னா திரும்பி அந்த விஷயத்த ரிப்பீட்டடா பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மேபி உங்களோட ஒர்க்ல இருக்கலாம், இல்ல மேபி உங்களோட பிசினஸ்லயும் இது வந்து நடக்கலாம். ஸோ இப்படி நடக்குது அப்படின்னா இந்த சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி பவுண்டரிஸை செட் பண்றது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தான், தட்ஸ் ஆல். சைலண்ட், பி சைலண்ட். அப்படிதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். திரும்பி ஒருத்தவங்க கிட்ட போய் ப்ரூவ் பண்ணி நீங்க யாருங்கிறத விட சைலண்டா போறது எவ்வளோ பெட்டர். லெட்ஸே ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு என்னோட பர்சனல் லைஃப்ல நான் சொல்றேன். எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரைட்? நான் அவங்க கிட்ட போய் எனக்கு யார் பிடிச்சாலும் நான் டக்குன்னு நான் சொல்லிடுவேன், இந்த நான் ப்ரப்போஸ் பண்ணேன். பட் அவங்க வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் ஏன் இல்ல எதுக்கு இல்லை அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல திரும்பி அவங்க வந்து என்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நல்லதான் கான்வர்சேஷன் வந்து பில்ட் ஆகி போயிட்டே இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னோட வேல்யூஸும் அவங்களோட வேல்யூஸும் செட் ஆகல. பிகாஸ் நான் ஒரு 9 நான் ஒரு மார்னிங் பர்சன், அவங்க வந்து நைட் வந்து லேட்டா கூட தூங்குவாங்க, லேட்டா எந்திரிப்பாங்க. பட் நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் ஒரு டிசிப்ளின்டான ஒரு ஜெர்னில இருக்கிறேன், நான் ஒரு டிசிப்ளின்டா தான் இருக்கிறேன். அப்படிங்கும்போது அந்த வேல்யூஸ்ல எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. நான் தெளிவா சொன்னேன். அவங்களுமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்ச நாள் நல்லா பேசுறது, கொஞ்ச நாள் விலகி போறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன், இல்ல உன்னோட வேல்யூஸ் வேறையா இருக்கு, என்னோட வேல்யூஸ் வேறையா இருக்கு. மேபி நம்ம 2 பேரும்
பேசுறோம் பழகுறோம்னா மேபி கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், அதுக்கப்புறமே நல்லா இருக்காது, இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப அசிங்கமாயிரும், அதனால வேண்டாம் அப்படின்னு நான் ரிலீவ் ஆயிட்டேன். பட் திரும்பி திரும்பி வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு 10 நாள் வந்து பேசாம இருந்தாங்க, அப்புறம் திரும்பி வந்து பேசுறது, திரும்பி வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஒரு பாயிண்ட்ல நான் என்ன பண்ணேன்னா சைலண்ட் ஆயிட்டேன். நான் வந்து எதையுமே எக்ஸ்போஸ் பண்ணல, நான் எதையுமே சொல்லல, நான் எதையுமே சொல்லவே கிடையாது. நான் ஜஸ்ட் சைலண்ட் ஆயிட்டேன். ஒரு நாள் வந்தாங்க, வந்துட்டு என்ன பேசவே மாட்டீங்க அப்படின்னா, வாக்கிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு நான் அடுத்து என்னோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க திரும்பி வந்து என்கிட்ட வந்து பேசவே கிடையாது, பழகவும் கிடையாது. எதுக்காக சொல்றேன்னா, இதே விஷயத்த நம்மளோட ஒர்க் லைஃப்லயும் சரி, இல்ல நம்மளோட பிசினஸ் லைஃப்லயும் சரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். நான் இதே விஷயத்த என்னோட ஒர்க் லைஃப்லயும் பிசினஸ் லைஃப்லயும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஓகே, ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு வந்து என்னை இக்னோர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுன்னா நான் போய் ஐயோ என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் போய் நின்றுட்டு இருக்க மாட்டேன். ஓகே ஐயோ இவங்க பணம் கொடுக்கு அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். ஓகே எனக்கு இந்த இடத்துல செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியமா, இதை விட குவாலிட்டியான கிளைண்ட்ஸ் வருவாங்க, நான் இதை விட டபுள் மடங்கு எனர்ஜியை இன்னொரு கிளைண்ட் கிட்ட கொடுக்கலாம், இந்த மாதிரி தான் நான் யோசிப்பேனே தவிர ஓகே ஐயோ இவங்க போயிட்டா நான் வந்து என்ன பண்றேன், அவங்க போயிட்டா அப்படி நான் யோசிக்க மாட்டேன். ஸோ இதே விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்ஸ் உங்க கொலிகோ இல்ல வந்து உங்களோட கிளைண்ட்ஸோ இல்ல உங்களோட மேனேஜர் யாரா இருந்தாலும் சரி உங்களை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்றாங்கன்னா அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் அதுல சைலண்ட் அப்படிங்கிறத நீங்க யூஸ் பண்ணுங்க. இதுதான் பெட்டரான ஒரு ஒர்க், ரைட்? இதே மாதிரி எப்படி சே நோ எப்படி சொல்றது, எப்படி பவுண்டரிஸ் செட் பண்றதுங்கிறதெல்லாம் பத்தி தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். மைண்ட் செட், சப்கான்சியஸ் மைண்ட் யூஸ் பண்றது எப்படி, அதாவது நோ சொல்றதுக்காக, ரைட்? எப்படி கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்றது, எப்படி லீடர்ஷிப்பா மாறுறது, எப்படி வந்து டபுள் எக்ஸ் பண்றது சேலரிய, இது எல்லாமே இந்த நோ சொல்றது மூலயமா நடக்கும். ஓகே, பட் அதுக்கு நீங்க உங்களோட மைண்ட் செட்டையும் உங்களோட இன்னர் பவரையும் டபுள் எக்ஸ் பண்ணும். அதுக்கு தான் நான் 8 to 10 ஃப்ரேம் ஒர்க்ஸ் த பவர் ஆஃப் சேயிங் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இருக்கேன், ரைட்? இந்த ஒரு செஷன்ஸ்லையும், இந்த 8 to 10 செஷன்ஸ்லையும் ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு டாஸ்க், ஒரு ரோல் பிளேஸ் இதெல்லாம் நடக்கும், ரைட்? ஸோ இஃப் ஐ எம் நாட் ஷோர் இஃப் திஸ் இஸ் ஃபார் யூவா என்னன்னு எனக்கு தெரியல, பட் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, நம்ம அங்கே மீட் பண்ணலாம். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே அண்ட் இதே மாதிரி பவர் ஆஃப் சேயிங் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அதை போய் பார்க்கறதுனா பாருங்க, இல்லை இங்கே ஒரு வீடியோ வரும், இந்த வீடியோவும் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? இஃப் யூ நீட் அ கோச்சிங் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க.